தந்தையின் கடிதம் மகளுக்கு. நேரு சிறைச்சாலையில் இருந்தபோது அவரது மகள் இந்திராவுக்கு அவர் எழுதிய கடிதங்கள் பொதுவான வார்த்தைகள் இல்லை. அதில் அவர் சொன்னார், மகளே, நீ படிக்க வேண்டியது புத்தகம் மட்டும் இல்ல, வாழ்க்கையையும் படிக்கணும். அந்த கடிதங்கள் தான் இந்திரா காந்தியை பிரதமராக ஆக்கினது. அவளுக்கு தந்தை மட்டும் இல்லை, ஒரு தலைவராகவும் இருந்தார். நேரு நாட்டின் பிரதமராக இருந்தும் ஒவ்வொரு நாளும் காலை 5 மணி மேலே எழுந்தவர். நேரு அவர் முதலில் செய்தது சிறுவர்களுக்கான திட்டங்களை பார்வையிடுவது. ஒரு நாள் அவர் ஆடிட்டர் கேட்டார், நீங்கள் நாடாளுமன்றத்தை விட குழந்தை நலத்திற்கே அதிக நேரம் செலவழிக்கிறீர்கள். அவர் சிரித்தார். நாட்டின் எதிர்காலம் குழந்தைகளின் கையில்தான். அதுதான் அவரின் உண்மை பார்வை. நேரு மாமா மகளுக்காக அழுத ஒரு நாள். நேரு ஒரு தேசத்தின் தலைவர். ஆனா ஒரு நாளில் அவர் வெறும் ஒரு தந்தையா மட்டும் மாறினார். இந்திரா அவரது மகள் தீவிர ஜுரத்துடன் படுத்திருந்தாள். அந்த நேரம் நேரு சிறையில் இருந்தார். தனது மகளை பார்க்க வர முடியாது. தனது கையை பிடிக்க முடியாது. அந்த இரவு நேரில் அவர் சிறையில் எழுதினார், மகளே, என் ஆசீர்வாதம் உன்னிடத்தில் இல்ல, ஆனா என் கண்ணீரில் இருக்கிறது. ஒரு பிரதமரின் கண்ணீர் நாடு கண்டுகொள்ளவில்லை, ஆனா ஒரு பாசத்தந்தையின் உணர்வு அந்த கடிதங்கள் சொல்லும். நாட்டை சுதந்திரமாக்கினவர், நூற்றுக்கணக்கான கனவுகளை வளர்த்தவர். ஆனால் அவரது இறுதி நாள் முழு தனிமையில்தான் முடிந்தது. மரணிக்க முன்னர் அவர் சொன்னது, என் இதயம் இன்னும் நாட்டுக்குள் தான் துடிக்குது, ஆனா என் உடம்பு நிமிர முடியல. அவர் அருகில் பெரிய கூட்டம் இல்லை, பாராளுமன்றமும் இல்லை. ஒரே ஒருத்தி இருந்தாள், அவரது மகள் இந்திரா. அவளது கையை பிடித்து அவர் சொன்னார், நீ என் மகளா இல்ல, இந்த நாட்டின் எதிர்காலம். அதற்கு பின் நேரு மாமா அமைதியாக கண்களை மூடினார். ஒரு தலைவர் மரணமடையவில்லை, ஒரு காலத்தையே முடித்து விட்டார். இது வெறும் கதை இல்ல, உண்மை வரலாறு. நேரு மாமாவை நம்ம மனசுல வைக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ல ரோஜாவை போடுங்க.